வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா மைக்ரோஸ்போரோஜெனிஸ், மெகாஸ்போரோஜெனிசஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு டபுள் ஃபெர்டிலேஷன் எப்படி நடக்கிறத பற்றியும் பார்த்துருந்தோம். ஸோ அந்த யூனிட்டோடைய அதாவது யூனிட் 6ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 7ல் தாவர செயலியல், அதாவது அழகு 7ல் தாவர செயலியில் தாவரங்களின் நீர் தொடர்புகளை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜி வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த பிளான்ட் ஃபிசியாலஜி என்பது என்னென்னா தாவரோட செயல்படும் தன்மை வந்து ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அதோட குளோரோபிளாஸ்ட் இருந்து அது செயல்படக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், ஒளிச்சேர்க்கை எல்லாமே தாவரத்துடைய வளர்ச்சி மற்றும் அதனுடைய செயல்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதுன்னா டிரான்ஸ்போர்ட், கடத்துதல். அந்த கடத்துதல் முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்கறது தான் நீர் கடத்துதல்ன்றது பார்க்க. அப்போது தாவரங்கள் நீர் தொடர்புல எந்த வகையில் இருக்குது, வாட்டர் ரிலேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட். முதல்ல நம்ம வந்து ஒரு வாட்டர் ரிலேஷன் பிளான்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தாவரத்தில் கடத்து முறைகள்லாம் என்ன, அது எப்படி செயல்படுறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். கடத்துதல் என்பது ஒரு தாவரத்துக்கு இருக்குது, விலங்குக்கும் இருக்குது. அப்போது நம்ம ஒரு விலங்காக எடுத்துட்டோம், நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக எடுத்துட்டோம்னா பிளட் செல்ஸ் தான் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு அந்த உணவை கடத்தணும், அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் O2வை கடத்துவதாக இருக்கிறது தான் இந்த பிளட் வெசல்ஸ் தான். அதே மாதிரி தாவரத்திற்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் கற்றைகள். இந்த கடத்துதலுக்கு கடத்து முறைகளை வந்து நம்ம 2 வகை டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து எனர்ஜி, அதாவது ஆற்றல் இருந்து நிகழக்கூடிய ஒரு கடத்துதல், ஆற்றல் சாரா கடத்துதல் நம்ம 2ஆக பிரிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீர் மற்றும் கனிமங்கள் எப்படி கடத்தப்படுகிறது. நீரானது மண்ணில் இருக்கும். நீர் மற்றும் கனிமங்கள் மண்ணில் இருந்து உறிஞ்சப்படுகிறது. வேர் தூவிகள் மூலமாக உரியப்பட்டு, அதாவது ரூட் ஆஸ் மூலம் உரியப்பட்டு, அதன் பிறகாக உங்களுக்கு அந்த கார்டெக்ஸ் சொல்கிறோமா இல்லையா, புறணி பகுதி, புறணி செல்கள் வழியாக உள் நுழைந்து இறுதியாக அந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் கட்டுகளை சென்றடையும். இப்படி சென்றடைந்த பிறகு தான் அந்த பகுதியிலிருந்து மற்ற எல்லா பகுதிகள் மேல் நோக்கி அந்த உணவும், அதாவது உணவு தயாரிக்கப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு, இலை தான். இலையிலேருந்து உணவானது கீழ் நோக்கி வரும், மற்ற பகுதிக்கும் போகும். ஆனால் நீர் கனிமங்கள் என்பது தாவரத்துடைய கீழ்ப்பகுதி வேர்கள் மூலியமாக தான் மேல் நோக்கி சென்றடைய முடியும். அப்போது மேல் நோக்கி நீரானது தாவரத்து முழு பகுதிக்கும் சென்றடைவதற்கும் ஃப்ளோயம் வழியாக இலையில் தயாரிக்கப்பட்ட உணவானது கீழ் நோக்கி இருக்கக்கூடிய வேர் பகுதிக்கும் மற்ற தண்டு பகுதி, அதாவது கிளைகள் சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த கிளை பகுதிகளுக்குமே வந்து அந்த உணவானது கடத்தப்படுகிறது. இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கடத்துதலுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த திசுக்கள்னு சொல்கிறோம். அப்போ கடத்துதல் எதுக்காக கடத்தணும், அது நமக்கு ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா கடத்தல் வந்து ஒரு இலைக்கு மட்டும் போதாதா, இல்லை தண்டுக்கு போதாத ஒரு கேள்வி வந்தால் வேர்களுக்கும் தேவை. ஏன்னா வேர்களும் வளர்ச்சி அடையும், வேர்களும் வந்து டெவலப் ஆகும். ஒரு வேரானது அதனுடைய உணவை பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு மண்ணில் ஆழம் ஊன்றுது என்பது இருக்கும். அதே நேரத்தில் அந்த வேரானது கிளைத்து பல அது கிலோமீட்டர் தூரம்னு சொல்கிறோன்னா பல மீட்டர் தூரத்துக்கு அது வளரக்கூடிய நிகழ்வும் நமக்கு நடைபெறுதுன்னா அதுக்கு உணவு தான் முக்கியம். அந்த உணவு இல்லாமல் அந்த வேரும் அந்த வளர்ச்சியை முழுமை செய்ய முடியாது. அப்போது வேரின் மூலியம் உரியப்பட்ட நீரானது எப்படி ஒரு தாவரத்துடைய மற்ற பகுதிகளுக்கு கடத்தப்படுகிறதோ அதே போல் இலையில் தயாரிக்கப்பட்ட உணவானது வேர் மற்றும் தண்டுப்பகுதியில் கடத்தப்பட்டு அதனுடைய முழு வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா இலைகள் தயாரிக்கப்பட்ட உணவு தான் ஒரு முக்கியமாக ஒரு பகுதி பொருளாக இருக்குது அதோட வளர்ச்சிக்கு. அந்த வளர்ச்சி வந்து நீர் இல்லாமல் முழுமையடைய முடியாது. ஸோ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் மூவிங் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் ஃபுட் டு ஆல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட் பாடி. So this is performed by the specialized tissues called xylem and phloem. That tissues are called vascular tissues or conductive tissues, and this tissues play a very important role in transport the water, and the phloem which transport the food throughout the plant system. So water absorbed from the root must travel up to leaves by xylem for food preparation by photosynthesis. Without water there is no photosynthesis, because during the photosynthesis process water is splitting out and release the hydrogen ions. Using the hydrogen ions only electrons and protons are produce the ATP energy. So the food prepared from leaves has to travel to all part of the plant including roots, because roots also involves in the growth and development. Both the processes are interconnected and depends on each other. That is xylem and phloem. It's very important for the
synthesize transport of the water and food. இப்போ நீர் சார் அதாவது அசென்ட் ஆஃப் சப் நம்ம சொல்கிறோமா இல்லையா, நீர் அல்லது உணவு இடம்பெயரும் தூரத்தினை அடிப்படையாக கொண்டு நம்ம எப்படி வகைப்படுத்தலான்றதை பார்க்குறோம். நீர்னா சாப், அந்த நீர் அல்லது உணவுன்னு சொல்லும் போது கரைப்பொருள். இங்கே கரைப்பான் யாருன்னா நீர் தான். அப்போ கரைப்பான் வந்து நீர், சால்வெண்ட் யாருன்னா வாட்டர், கரைப்பொருள் அதாவது கரைக்கக்கூடிய கரைகின்ற பொருள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கரைப்பொருள் சொல்கிறோம். சொல்யூட் எதுனா உணவு தான். இது எப்படி இடம்பெயரும், தூரத்தில் எப்படி இடம்பெயர்ந்து செல்ல முடியும். அப்போது ஒரு சின்ன ஹர்ப், ஒரு சிறு செடி எடுத்துக்கிறோம், அதுக்கு கடத்துதல் வந்து ரொம்ப சிறு தூரம் தான். ஏன்னா செடி ரொம்ப சின்னதாக இருந்தால் அது கடத்துவதற்கான தூரமும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது ரொம்ப எளிதாக கடத்திடும். இப்போ பெரிய தாவரமாக இருக்குது இல்லைன்னா ஷ்ரப்ஸாக இருக்குது. அப்போது ஒரு ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்டு பிளான்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஷ்ரப்பில் எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு வளர்ச்சி உடையதாக இருக்கும். அப்போ அந்த ஓரளவுக்கு வளர்ச்சி என்பதுன்னா மரம் போல் இல்லாமல் சிறு செடி போல இல்லாமல் இடைப்பட்ட ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஷ்ரப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது குறைந்த தூரம் இந்த ஹர்ப்ஸுக்கும் ஷ்ரப்ஸ்க்குமே குறைந்த தூர கடத்துதல் தான். நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நீண்ட தூர கடத்துதல். அப்போ நீண்ட தூர கடத்துதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ரெஷர், ரூட் ப்ரெஷரை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த நீரானது மேல் நோக்கி நகர முடியாது. ஒரு ஹர்ப்ஸாக இருந்தால் வேர் அழுத்தமே போதுமானது அந்த நீர் மேல் நோக்கி நகர்வதற்கு. ஆனால் ஒரு பெரிய மரமாக இருந்ததுன்னா அந்த நீரானது மேலும் நகர்வதற்கு வேர் அழுத்தம் மட்டும் போதாது, அதோட சேர்ந்து உங்களுக்கு டிரான்ஸ்பிரேஷன் புல்லும் நமக்கு தேவைப்படும். அதாவது நீராவி போக்கு இழுவிசையும் ரொம்ப முக்கிய கருதப்படுகிறது. அப்போது குறைந்த தூர கடத்துதல் வந்து செல் இடையே நடக்கும். நீண்ட தூர கடத்துதல் என்பது எப்படின்னா உங்களுக்கு அந்த அசென்ட் அதாவது ஜைலம் வழியாக நடைபெறும். அப்போ குறைந்த தூர கடத்தல் எப்படி நடைபெறும், செல் இடையில் கடத்தல் நடைபெறும். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ரொம்ப சுலபமாக கடத்தப்படுகிறது. பக்கவாட்டு திசையில் இடப்பெயர்வு செய்ய உதவும் குறைந்த எண்ணிக்கையிலான செல்கள் இது நடைபெறுகிறது. இப்போ பக்கவாட்டுனா பக்கத்துலேயே அருகாமே இருக்கும் செல்கள், அது ஈஸியாக என்ன பண்ணணும்னா அந்த நீரை சுலபமாக கடத்தப்பட விட்டுரும். அப்போ வேர் தூவிக்கும் சைலத்திற்கும் இடையே மற்றும் இலை செல்களுக்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே தொடரிணைப்பாக இது செயலாற்றுகிறது. அப்போ குறைந்த தூர கடத்தல் நம்ம சொல்கிறோம்ல, அது மோஸ்ட்லி ஹர்ப்ஸில் நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா. அப்போ அந்த குறைந்த தூர கடத்தல் என்பது ஒரு வேருக்கும் தண்டுக்கும் நடைபெறும், அதே மாதிரி இலையிலையும் நடைபெறும். அப்போ இந்த கடத்துதல் எப்படி நடைபெறுதுன்னா ஒரு குறிப்பிட்ட செல்லுடைய தொகுப்பில் தான் நடைபெறுகிறது. அப்போ குறைந்த எண்ணிக்கையிலான செல்களில் இது நடைபெறும், ரொம்ப முக்கியம். வேர் தூவிக்கும் சைலத்திற்கும் இடையே மற்றும் இலை செல்களுக்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே தொடர்பிணைப்பாக இந்த கடத்துதல் நடைபெறும். அந்த கடத்தல் நம்ம என்ன பேர் கொடுக்குறோன்னா டிஃப்யூஷன், பரவல், உள்ளீர்த்தல் மற்றும் சவூடு பரவல். அப்போ குறைந்த தூர கடத்துதலுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்கிறதுலாம் பரவல், உள்ளீர்த்தல், சவூடு பரவல். நீண்ட தூர கடத்தல்னு சொல்லும் போது ஜைலத்திற்குள் அல்லது ஃப்ளோயத்திற்குள் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நீண்ட தூர இடப்பெயர்ச்சியாக காணப்படும். இது பக்கவாட்டு செல்லும் மூலம் நடைபெறும். இது இடப்பெயர்ச்சி நீண்ட நேரம் நடைபெறும். எடுத்துக்காக சாற்றேற்றம், அசென்ட் ஆஃப் சாப் நம்ம சொல்கிறோம்ல, சார் ஏற்றம் மற்றும் கரைப்பொருட்களின் இடப்பெயர்ச்சி, சொல்யூட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடப்பெயர்ச்சி ஆகுது. இந்த ரெண்டுமே வந்து நீண்ட தூர கடத்தல். அப்போது எக்ஸாம் பாயிண்ட் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீண்ட தூர கடத்தலுக்கு வந்து அந்த இடப்பெயர்ச்சி நம்ம இரண்டு எடுத்துக்காட்டுகள் கொடுக்கலாம். ஒன்று சாற்றேற்றம் அல்லது அசென்ட் ஆஃப் சாப், கரைப்பொருட்களின் இடப்பெயர்ச்சி அதாவது அந்த ஃப்ளோயம் லோடிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சுக்ரோஸ் மாலிகூல்ஸ் வந்து மூவ்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கரைப்பொருட்களை இடப்பெயர்ச்சி என்று அழைக்கின்றோம். பேஸ்ட் ஆன் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை வாட்டர், வாட்டர் இட்ஸ் a liquid, so we called as sap, or food, it's a solute. They are classified based on the distance traveled by water and solute, water and food. They are classified as short distance transport of water and food, long distance transport of water and food. Short distance transport occurs cell to cell. That means cell to cell transport is the short distance transport. Long distance transport means the transport occur from the root to branches, leaves. So it takes a lot of time to reach the upper part of the plant. Transport within the network of xylem and phloem. If a transport occur between the cells, it is called short distance. Transport within the network of xylem and phloem is the example for long distance transport. It's a ascent of sap and translocation of solutes. So this is the example they will ask in the exam point of. செல்களுக்கு இடையேயான கடத்து முறைகள். அப்போது நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னதான் கடத்து முறையில் வந்து ரெண்டு வகையாக நம்ம கடத்து முறை. ஒன்று ஆற்றல் சார்ந்த கடத்தல் முறை, ஆற்றல் சாரா கடத்தல் முறை, ஆற்றல் சார் கடத்தல் முறை. அதாவது
பாசிவ் டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அப்போது செல்லுக்கு இடையேயான கடத்து முறையில் தான் நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோன்றதை பார்க்குறோம். அந்த ஆற்றல் சாரா கடத்தல் முறை எனக்கு ஏடிபி எனர்ஜியே தேவையில்லை, அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஏடிபி எனர்ஜியே தேவையில்லை நம்ம சொல்கிறோம்ல, அதான் ஆற்றல் சாரா கடத்தல் முறைன்றோம். அப்போ இந்த ஆற்றல் சாரா கடத்தல் முறையில் பரவல் முறைன்னு நமக்கு தெரிஞ்சோம். நமக்கு ஜென்ரலாகவே தெரியும், ஒரு பர்ஃப்யூமையோ இல்லை ஒரு ஊதுபத்தியோ நம்ம ஒரு ரூமில் ஒரு இடத்துல பொறுத்துணும் வச்சிருந்தா அந்த இடத்துல இருந்து மற்ற பகுதிகளுக்கு முழுமையாக அது பரவும். அப்போ அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த வாசனை வந்து உங்களுக்கு முழுமையாக இருக்கும். எப்படின்னா அது மூவ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு தி லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன். ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதி இடப்பெயர்ச்சி அடையிறது. அந்த இடப்பெயர்ச்சி நம்ம எந்த இடத்துல சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இல்லையோ அந்த இடத்தை நோக்கி அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் மூவ்மெண்ட் நடக்குது. அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் நோக்கி ஒரு சொல்யூட்டான மூவ்மெண்ட்டை கொடுக்குது. அது எனர்ஜி தேவைப்படாமையே அது நகருதுன்னா அதுதான் பரவல் முறை. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தா மேம்படுத்தப்பட்ட பரவல், அதாவது ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் நம்ம சொல்கிறோம். இந்த ஃபெசிலிட்டி டிஃப்யூஷன்னா என்னன்னா அந்த பரவுதல் நடைபெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட புரத அமைப்பு தேவைப்படும். முதல் பரவல் முறைக்கு எந்த புரத அமைப்பும் தேவைப்படலை, ஆனால் அது எளிதாகவே உள்ளே போயிடும். ஏன்னா அதோடைய மூலக்கூறு அமைப்பு ரொம்ப சிறிதாக காணப்படும். அந்த பிளாஸ்மா மெம்பரின் வழியாக ரொம்ப சுலபமாக அந்த தாவரத்தினுடைய செல் பகுதியில் சென்றடைஞ்சிரும். ஆனால் இன்னொரு கடத்தல் முறை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட பரவல் முறை ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷனில் கால்வாய் புரதம், அதுக்கப்புறம் தாங்கி புரதம், அப்போ சேனல் புரோட்டீன் அண்ட் தென் கால்வாய் புரதம் சொல்லுவது சேனல் புரோட்டீன், கேரியர் புரோட்டீன், தாங்கி புரதம்னா கேரியர் புரோட்டீன். இந்த 2 புரத அமைப்புகளும் ஒரு பிளாஸ்மா சவ்வில் இருக்கும். அதன் வழியாக தான் அந்த சிறு மூலக்கூறுகளும் இல்லை அளவில் பெரிய மூலக்கூறுகளும் சென்றடைய முடியும். அப்போ பரவுதல் முறையில் சிறு வடிவத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எளிதாக உள்ளே சென்று அடைய முடியும். ஆனால் இதுவும் எனர்ஜி தேவையில்லை தான், அது ஆற்றல் தேவையில்லை தான். ஆனால் ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் சொல்கிறோமா இல்லையா, மேம்படுத்தப்பட்ட பரவல் முறை, அந்த முறையில் செல்லக்கூடிய அந்த சொல்யூட்டானது எப்படி, அதாவது கரைப்பொருளானது எப்படி உள்ளே செல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு புரத அமைப்பின் மூலமாக உள்ளே செல்ல முடியும். ஏன்னா அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அப்போ அளவில் பெரிதானது எல்லாமே ஒரு புரத அமைப்பு மூலம் உள்ளே சென்றடைய முடியும். அதுதான் நம்ம கால்வாய் புரதம் மற்றும் தாங்கி புரதம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது 2த்துக்குமே ஆற்றல் தேவைப்படவில்லை. இன்னொரு கடத்தல் முறை தான் ஆற்றல் சார் கடத்தல் முறைன்னு சொல்கிறோம். எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அந்த மூலக்கூறு உள்ளே போக முடியும், அதாவது அந்த சொல்யூட்ஸே உள்ளே போக முடியும். பொட்டாசியம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொட்டாசியம் எடுத்துக்கலாம். இப்போ பொட்டாசியம் உள்ளே போனால் எனர்ஜி தேவைப்படுது. அதுக்கும் இங்கேயும் நமக்கு ஆற்றல் சார்ந்து உள்ளே போகிறதுனால இங்கேயும் கால்வாய் புரதம் ஒரு தாங்கி புரதங்கள் இருக்கும். அதாவது உந்திகள் சொல்லும்போது பம்ப் புரோட்டான், இங்கே தாங்கி இப்போ கேரியர் புரோட்டீன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பம்பும் ஒரு வகையான புரோட்டீன் தான். உந்திகள்னு சொன்னால் பம்புன்னு சொல்கிறோம், அதுவும் ஒரு வகையான புரோட்டீன் தான். அப்போது கால்வாய் புரதம் தாங்கி புரதம் இந்த 2 புரதமும் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் சார் கடத்தலுக்கும் தேவைப்படுகிறது, ஆற்றல் சாரா கடத்தலுக்கும் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த ஆற்றல் சார் கடத்தலில் இவை எனர்ஜி இல்லாமே உள்ள அனுப்போம். ஆற்றல் சார் கடத்தல் ஏடிபி எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அந்த கரைப்பொருளானது கால்வாய் புரதத்தின் வழியாக உள்ளே சென்றடைய முடியும். ஸோ இதன் அடிப்படையில் தான் செல்லுக்கிடையே உள்ள கடத்து முறையை நம்ம 2ஆக பிரித்திருக்கோம். கடத்தலுக்கான ஆற்றல் தேவையினை பொறுத்து 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. என்னென்னா ஆற்றல் சாரா வகை நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே, பாசிவ் டிரான்ஸ்போர்ட் தென் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு. இப்போது இதில் நம்ம ஜென்ரலாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஈர்ப்பு விசை தான். அப்போது கிராவிட்டி, அப்போது ஈர்ப்பு விசை அதோடைய செறிவு, அதாவது கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்கிறோமா இல்லையா, செறிவு போன்ற இயற்பியல் செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆற்றல் சாரா கடத்தல் முறை நடைபெறுகிறது. அதாவது பாசிவ் டிரான்ஸ்போர்ட் எதுன்னு அடிப்படை நடைபெறும்னா ஒன்று புவியீர்ப்பு விசை, அதோடைய செறிவு மற்றும் இயற்பியல் செயல்பாடு. இந்த 2 இயற்பியல் செயல்பாடுகள் மூலமா தான் இந்த ஆற்றல் சாரா கடத்தல் நடைபெறுகிறது. அதனால இதுக்கு ஆற்றல் தேவையில்லை, அது அந்த நீரானது நகர்வதற்கும் ஆற்றல் தேவைப்படுவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மலை ஏறுறாங்க பார்த்தீங்களா, அதாவது மலை இறக்கத்திற்கு ஒப்பான செயலாக கருதல், அதாவது அப்ஹில் டவுன்ஹில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இல்லை டவுன்ஹில் கீழ் நோக்கி வருவதற்கு நமக்கு எனர்ஜி தேவையில்லை. அதுதான் இங்கே மலை இறக்கத்திற்கு ஒப்பான செயலாக கருதப்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றல் சாரா கடத்தல். இதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன், பரவல், மேம்படுத்தப்பட்ட பரவல், உள்ளிருத்தல் மற்றும் சவுடு பரவல், இது எல்லாமே ஆற்றல் சாரா கடத்தல் வரும். கேள்வி தான் கேட்பாங்க, உள்ளிருத்தலும் மேம்படுத்தப்பட்ட ஃபெசிலிட்டி டிஃப்யூஷன், அதாவது சவுடு பரவல் ஆஸ்மாசிஸ், இது எல்லாமே ஆற்றல் சார்ந்து நிகழக்கூடியதா இல்லை ஆற்றல் சாரா கடத்தல் முறையான்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஆற்றல் சார் கடத்தல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி தேவைன்றதை பார்த்துருக்கோம். இது செல் சுவாச செயல் மூலமாக கிடைக்கப்பெறும்.
இந்த செல் சுவாச செயல் மூலமான ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஏடிபி எனர்ஜியை பயன்படுத்தி தான் இந்த கடத்தல் முறை நடைபெறுகிறதுன்னு பார்க்குறோம். இது மலை ஏற்றதுக்கு அப் ஹில். அப்போ டவுன் ஹில்னா ஆற்றல் சாரா கடத்தல் முறை, அப் ஹில்னா ஆற்றல் சார்ந்த கடத்தல் முறை. ஸோ அகைனஸ்ட் தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சொல்லிட்டாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சு ஆற்றல் சார் கடத்தல் முறை, அலாங் தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சொல்லிட்டாலே ஆற்றல் சாரா கடத்தல் முறை. இந்த கீவேர்ட் மட்டும் நம்ம ஞாபகத்துக்கு வச்சிருக்கணும். Now move on to the based on energy expenditure during transport. They are classified as two types, passive transport and active transport. Passive is a downhill process which utilize physical forces like gravity and concentration. No energy expenditure is required. Example, diffusion, physical diffusion, imbibition and osmosis. Active transport is the energy required process. It's a biological process because ATP energy is used in this process. It is called uphill process. You can see this diagram here. நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் தெரியுது இல்லை, அது என்னன்னா ஒரு ஒரு சின்ன அந்த ஒரு வேரோட ஒரு சிறு பகுதியை மட்டும் உங்களுக்கு எலாபரேட் பண்ணி காட்டியிருக்கிறது. என்னென்னா ஒரே ஒரு சிங்கிள் செல், ஒரு ரூட் ஏர் செல், ஒரே ஒரு ரூட் ஏர் செல் உங்களுக்கு என்லார்ஜ் ஆகிருக்கு. அந்த ரூட் ஏர் செல் தான் வாட்டர் அப்சர்வ் பண்ணதை கிடையாது, வாட்டர் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குல்ல, அதை உள்ளே அப்சர்வ் ஆகி ஃபர்தராக அந்த ரூட் ஏர் செல் வழி, அந்த ரூட் ஏர் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதன் வழியாக தான் இப்போ புறணி பகுதிக்கு, அதாவது கார்டெக்ஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ஃபர்தர் எல்லா செல்லுகளுக்குமே நீரானது அனுப்பப்படுகிறது. ஸோ ஒரு இவ்வளோ பெரிய மரத்துக்கு அந்த நீரானது அனுப்பணும்னா அதுக்கு நம்ம அசென்ட் ஆஃப் செப் தான் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன தாவரமாக இருந்தால் அது உங்களுக்கு குறுகிய கால கடத்தல் நம்ம சொல்கிறோம், அதாவது நீண்ட தூர கடத்தல் நம்ம சொல்லலை. ஏன்னா அதுக்கு தேவையான நீரானது இரண்டு செல்லுக்கு இடையே நிகழ்ந்து விடுகிறது. ஜைலம் மற்றும் ஃப்ளோ இதுக்குள்ளே நடைபெற்றாலே அது நீண்ட தூர கடத்தல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வேரின் உருவாகும் விசையின் காரணமாக நீர் உறிஞ்சப்படும் வழிமுறை செயல் உறிஞ்சல் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அது செயல் உறிஞ்சல் சொல்கிறோன்னா, வேரின் உருவாகும் விசையின் காரணமாக, அதாவது ஒரு ஃபோர்ஸ் எங்கே கிரியேட் ஆகுதுன்னா ரூட்டில் தான். வெறில் உருவாகும் விசையின் காரணமாக நீர் உரியப்பட்டால் அந்த நிகழ்விற்கு செயல் உறிஞ்சல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செயல்மிகு உறிஞ்சுதல் சவுடு பரவல் அல்லது சவுடு பரவல் அற்றதாகவும் இருக்கலாம். அப்போது இந்த உரித தன்மை எப்படி இருக்கலாம்னா சவுடு பரவல், அதாவது ஆஸ்மாஸு, அல்லனா சவுடு பரவல் அற்றதாகவும் இருக்கலாம். அப்போது இந்த செயல் உறிஞ்சல் அடிப்படையில் முதல்ல நம்ம பார்க்கப்படுதுன்னா சவுடு பரவல் செயலில் உறிஞ்சுதல் பார்க்க வரும். இந்த சவுடு பரவல் செயலில் உறிஞ்சுதல் கோட்பாடை முதல்ல கொடுத்தது யாருன்னா அட்கின்ஸ். அப்போ ஒரு வேரில் உருவாகும் விசையின் மூலமாக நீர் உரியப்பட்டத நிகழ்வை நம்ம ரெண்டு வகையாக சொல்கிறோம். ஒன்று சவுடு பரவல் செயலில் உறிஞ்சுதல், அதை கண்டுபிடிச்சவங்க அட்கின்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கோட்பாடை உருவாக்கியவர்கள் அட்கின்ஸ் 1916ஆம் ஆண்டு மற்றும் பிரிஸ்லி 1923ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு மற்றும் அதோடைய அறிவியல் அறிஞர் ஞாபகத்துக்கு வச்சுருக்கணும். இவங்க தான் இந்த சவுடு பரவல் செயலில் உறிஞ்சுதல் கோட்பாடை உருவாக்கியவர்கள். இந்த கோட்பாடின்படி, அதாவது அப்சர்வேஷன், உறிஞ்சுதல் முதல் படினா மண்ணீர் வேர் தொழிலில் உள்ள செல் சூழல் உட்கரிக்கப்படுகிறது. இந்த சவுடு பரவல் செயலில் உறிஞ்சுதல் அப்சர்வேஷன் என்னன்னா, நீரானது மண்ணில் இருந்து வேர் தொழிலமாக உரியப்படுகிறது. இதுதான் முதல் நிகழ்வு. அதுக்கு நம்ம கொடுத்த பெயர் தான் செயலில் உறிஞ்சுதல் கோட்பாடு. கொடுத்தவங்க அட்கின்ஸ் மற்றும் பிரிஸ்லி. இதன் தொடர்ச்சியாக தான் சவுடு பரவல் நடைபெறுகிறது. அப்போ சவுடல் உறிஞ்சுதல் நடைபெற்றது பிறகு அப்சர்வேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் பரவுதல் நடைபெறுதுன்னு சொல்கிறோம். மண்ணின் நீர் ஹைப்போட்டோனிக், அதாவது மண்ணின் நீர் ஹைப்போட்டோனிக் மற்றும் செல் சார்கள் ஹைப்பர்டோனிக்காக இருக்கும். இந்த நிலையில் அந்த மண்ணில் இருக்கிற நீர் எப்படி இருக்கணும்னா ஹைப்போட்டோனிக்காக இருக்கும். செல் சார்கள், அந்த செல்லுக்குள்ள நீர் எப்படி இருக்குன்னா ஹைப்பர்டோனிக்காக இருக்கும். அதாவது பரவல் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில். The mechanism water transport due to force generated in the root itself is called active absorption. So before going to diffusion, we first understand what is active absorption. So active absorption is the process which is generated by the force, and the force is formed in the roots. Based on the active transportation, we can classify into two type of osmotic. It's a osmotic and non-osmotic. Osmotic active absorption first postulated by the Atkins 1916 and Brisley 1923. This is a question and they will ask you. First, the theory of osmotic active absorption was postulated by the two scientists named as Atkins and Brisley. According to this theory, the first step in the absorption is soil water imbibed by cell wall of root hair, followed by the osmosis. The soil water is hypotonic
அண்ட் செல் சாப் இஸ் ஹைப்போடோனிக். ரெண்டாவது என்ன பார்க்கும்போது இந்த உறிஞ்சுதல் நிகழ்வில் ஆக்டிவ் அப்சர்ஷனில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது சவ்வூடு பரவல் கோட்பாடிற்கான ஆட்சேபனைகள். அப்போது நம்ம ஆஸ்மாட்டிக் அண்ட் நான் ஆஸ்மாட்டிக் அப்சர்ஷன்லேயே வந்து சவ்வூடு பரவல் மற்றும் சவ்வூடு பரவல் இல்லாத தன்மைன்ற ரெண்டுத்தையும் பார்க்குறோம். இது அதில் ஆட்சேபனை என்னன்னு பார்க்கும்போது இந்த சவ்வூடு பரவல் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்பாடுக்கான ஆட்சேபனை என்னன்னா சைலத்திற்கு செல் சாட்டின் செறிவு எப்போதும் அதிகமாக இருக்காது. அதாவது சைல குழாயில் சொல்கிறோமா இல்லையா, வெசல்ஸ் ட்ரக்கீட்ஸ்லாம் இருக்கா இல்லையா, அதோடைய செல் சாப் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய செல் சாறு செறிவு வந்து எப்பவுமே அதிகமாக இருக்காது. வேறு அழுத்தம் எல்லா தாவரங்களிலும் குறிப்பாக மரங்களில் காணப்படுவதில்லை. இந்த அப்சர்ஷன் வந்து தியரியை வந்து என்ன ஆட்சி பண்ணுனா ஒரு சிறு செடிகளுக்கெல்லாம் இதை நம்மளால் பயன்படுத்த முடியும் இந்த கோட்பாடை. ஆனால் பெரு தாவரங்களுக்கு இந்த கோட்பாடை நம்ம பயன்படுத்த முடியாத காரணம் எப்பவுமே ஒரு சைலத்திற்குரிய செல் சாறு வந்து செறிவு அதிகமாக இருக்காது. அது ரெண்டாவது காரணம் வேறு அழுத்தம் எல்லா தாவரங்கள்லையுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு சிறு செடியில் காணப்படும் பெரிய மரங்களுக்கு இந்த வேர் அழுத்தத்தினால பெரும் அளவான நீரானது மேல் நோக்கி செல்ல முடியாது. அப்போ இந்த காரணத்தினாலும் கூட இந்த சவ்வூடு பரவல் கோட்பாடு வந்து ஆட்சேபனைக்கு உட்படுத்தப்பட்டது. மூன்றாவது காரணம் பார்க்கும்போது சவ்வூடு பரவலற்ற செயலில் உறிஞ்சப்படுதல். நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம்ல, ஏன் இந்த சவ்வூடு பரவல் வந்து ஆட்சேபிச்சாங்கன்னு பார்க்கும்போது தான் ஆட்சேபனைக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் வேறு அழுத்தம் வந்து பெரிய தாவரங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நீரை மேல் நோக்கி தள்ளுவதற்கு பயன்படாது. இப்போ சவ்வூடு பரவலற்ற செயலியில் உறிஞ்சப்படுதல், அதாவது ஆக்டிவ் அப்சர்ஷன்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பரவலற்ற முறையில் என்ன பார்க்குறோன்னா இதை யார் கண்டுபிடிச்சாலும் பார்க்கணும். முதல்ல சவ்வூடு பரவல் செயலுக்கான அப்சர்ஷனை என்னென்னு பார்த்துருந்தோம், உறிஞ்சப்படுதல் என்றதை பார்த்துருந்தோம். இந்த பென்னட் அண்ட் கிளார்க் 1936, திமான் 1951 மற்றும் கிராமர் 1959 இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா வேர் தூவியில் உள்ள செல் சாற்றின் செறிவு மண்ணின் நீரை விட குறைவாக இருந்தாலும் நீர் உறிஞ்சப்படுவதை கண்டறிந்தார். அதாவது முன்னாடி நம்ம பார்த்து என்னன்னா ஹைப்போடோனிக்காக இருக்குது மண்ணில் இருக்க நீர், அது ஹைப்போடோனிக்காக இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே போகுதுன்னு பார்க்குறோம். அது சவ்வூடு பரவல் உறிஞ்சுதல்ன்றதை பார்க்குறோம். இந்த சவ்வூடு பரவலற்ற செயலில் வந்து பார்த்திங்கன்னா வேர் தூவியில் உள்ள செல் சாற்றின் செறிவு வந்து மண்ணின் நீரை விட குறைவாக இருந்தாலும் நீர் உரிய முடியும்னு பார்க்குறாங்க. அப்போ இத்தகைய இயக்கத்திற்கு சுவாசத்தின் மூலம் வெளியிடப்படும் ஆற்றல் தேவைப்படுகிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஆக்டிவ்ஸ் இது வந்து என்னென்னா ஆக்டிவ் சவ்வூடு பரவலற்ற நம்ம சொல்லிட்டோம். அப்போ இங்கே எனர்ஜி தேவைப்படுது. அப்போ இது ஆக்டிவ் அப்சர்ஷனில் வந்துடும். அப்போ இத்தகைய இயக்கத்திற்கு ஏடிபி எனர்ஜி இல்லாமல் நீரானது வேறு தூவின் மூலமாக உரிய முடியாது. ஸோ அப்ஜெக்ஷன் டு ஆஸ்மாட்டிக் தியரி, the cells of concentration in xylem is not always high. Root pressure is not universal in all plants, especially in trees. Very important. Root pressure is applicable in the small herbs. That means root pressure is also occur in the when the trees are in the early stage. But when the plant grown as a tree, during that time root pressure it's not only way to movement of the water, it also needs the transpiration pull to move the water through the plant system. So this is the reason osmotic theory was undergone the objections. And third, non-osmotic active absorption. So whenever the ATP energy is used, that absorption is called active absorption. Then the non-osmotic active absorption means it needs energy to move the water from the soil to root hair. First time the Bennett Clark 1936, Thiman 1951 and Kramer 1959 observed absorption of water even if the concentration of cell sap is the root air is lower than that of the soil water. Such a movement is requires an expansion of energy released by the respiration process which takes place in the mitochondria, that is called as ATP energy. சவ்வூடு பரவல். அப்போ ஆஸ்மாசிஸ். நம்ம சவ்வூடு பரவல் ஏன் பேர் கொடுக்குறோன்னா ஆஸ்மாசிஸ் ஒரு வகையான டிஃப்யூஷன் தான் சொல்கிறோம். சவ்வூடு பரவலும் ஒரு வகையான பரவல் முறை தான். அப்போ பரவல் வந்துட்டாலே அங்கே எனர்ஜி தேவையில்லை. அப்போ நான் ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சர்ஷன் சொல்லிட்டாலே அங்கே வந்து அந்த சவ்வூடு பரவலுக்கு பரவல் நடைபெற்றால் எனர்ஜி தேவையில்லை. நான் ஆஸ்மாட்டிக் பரவல்னு சொல்லிட்டாங்க அங்கே எனர்ஜி தேவைப்படுது. அது எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அந்த நீரானது உள்ளே போகணும்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சவ்வூடு பரவல் வந்து ஒரு லத்தீன் மொழியில் வந்து லத்தீன் மொழியில் சவ்வூடு பரவல்னா தூண்டுதல் என்பது ஒரு சிறப்பு வகை பரவல் முறையாகும். தூண்டுதல் வகையான ஒரு பரவல் முறை. பிகாஸ் நம்ம எல்லாம் என்ன பார்க்கணும், ஒரு கரைப்பொருள்
சிறிய அளவிலான கரைப்பொருள் மூலக்கூறுகள் உள்ளே சென்றடைனா அது பரவல் முறையில் போயிடும் நம்ம சொல்கிறோம். நீரும் ஒரு சிறிய மூலக்கூறாக இருக்குது, அது பரவுது. அப்போ நீரை மட்டும் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம். அதுக்காக நம்ம குறிப்பிட்டு கொடுக்குற பெயர் தான் சவ்வூடு பரவல், அதாவது ஆஸ்மாசிஸ். இது நீர் அல்லது கரைப்பான் மூலக்கூறுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடத்து சவ்வின் வழியாக அதன் அதிக செறிவு உள்ள இடத்திலிருந்து குறைவான செறிவு உள்ள இடத்தை நோக்கி நகர்வதாகும். அப்போ அதிக நீர் ஆற்றிலிருந்து குறைந்த நீர் ஆற்றல் உள்ள இடத்திற்கு இடம்பெயரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் சவ்வூடு பரவல் அல்லது ஆஸ்மாசிஸ். So osmosis in the Latin word, it's an impulse or urge. It's a special type of diffusion. It's a type of diffusion. It represents the movement of water or solvent molecules through a selectively permeable membrane from the place of its higher concentration region to the lower concentration region. That is from high water potential to the low water potential. This is the very important word. அதாவது நீர் ஆற்றல், அந்த பொட்டன்ஷியல் நம்ம என்ன சொல்கிறோம், நீர் ஆற்றல்னு சொல்கிறோம். ஸோ ஹை வாட்டர் பொட்டன்ஷியல் டு லோ வாட்டர் பொட்டன்ஷியல் ரீஜன். ஸோ இந்த டயக்ராம் என்ன பார்க்குறோன்னா, ஜென்ரலாக ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்படி மூமெண்ட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு கிளாஸில் ஒரு வாட்டர் வச்சுருக்கோன்னா, அதில் அந்த வாட்டர் நம்ம ஒரு சுகரை ஆட் பண்ணுறோன்னா வித்தின் எ மினிட் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சுகர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அந்த டிசால்வ் ஆகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அந்த சொல்யூட் வந்து அந்த சால்வெண்ட்டோடைய அந்த கெமிக்கல் பாண்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால தான், அதாவது வேதி பிணைப்புக்கு உட்படுத்துறதுனால தான் நம்ம அந்த ஒரு கரைப்பொருளை நம்ம சேர்க்கும் போது கரைப்பானாக இருக்கக்கூடிய அந்த நீரானது வேதி பிணைப்பின் மூலமாக பிணைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் அந்த உப்பு கரைசலோ இல்லைன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை கரைசலோ எளிதில் வந்து கரைவதற்கு காரணம் நம்ம பார்க்குறோம். அப்போது எப்படி அதோடைய செறிவு வந்து மாற்றம் ஏற்படுகிறதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த இந்த டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட் என்னென்னா, ஒரு செல்லுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த டயக்ராமு. டிஃப்யூஷன் நடக்குது. அப்போது வாட்டர் மாலிகூல்ஸ், சின்ன சின்ன டாட்ஸாக இருக்குல்ல, ப்ளூ கலர், எல்லாமே வாட்டர் மாலிகூல், நீர் மூலக்கூறுகள். இந்த நீர் மூலக்கூறுகள் வந்து பார்க்கும்போது ஒரு பகுதியில் அதிகமாக இருக்குது, அதாவது லெஃப்ட் சைடில் அதிகமாக இருக்குது அந்த ஸ்கொயருக்குள்ளே. இப்போ அந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், டைலூட் சொல்யூஷன் கண்டெய்னிங் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். இப்போ டைலூட் சொல்யூஷன் நம்ம சொல்லும் போது அதிகமான நீர் மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. இப்போ அது கடத்தல் முறைக்கு என்ன ஆகுதுன்னா, பார்ஷியலி பெர்மியபிள் மெம்பரேன். நீங்கள் யாரை சொல்லணும்னா பிளாஸ்மா மெம்பரேன். நம்ம இது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக நீர் கடத்தப்படும் பொழுது அது எப்படி உள்ளே போகுதுன்ற போது அதோடைய ரெஸ்ட்ரிக்ஷன் பாத்தாக இருக்குது. இன்னொரு வகையில் சொல்ல போனால் கண்ட்ரோல் பண்ணும், எந்த மூலக்கூறுலாம் உள்ளே வரணும், எவ்வளோ உள்ளே வரணும், இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா பிளாஸ்மா மெம்பரேன் தான். அதனால தான் பிளாஸ்மாஸை வந்து அதாவது செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல என்னென்னா, இந்த பார்ஷியலி பெர்மியபிள் மெம்பரேன் சொல்லும் போது வாட்டர் மாலிகூல்ஸை மட்டும் உள்ளே போகுது. ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகுதுன்னா அதிக ஆற்றல் செறிவில் இருந்து குறைந்த ஆற்றல் செறிவுள்ள இடத்துக்கு நகர்கிறது. இப்போ இன்னொன்று பார்க்கும்பொழுது அடுத்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் கண்டெய்னிங் ஏ லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா சுக்ரோஸ் மாலிகூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த சுக்ரோஸ் மாலிகூல்ஸ் என்ன ஆகுன்னா, இட் அண்டர்கோஸ் தி டிஃப்யூஷன். அப்போ இந்த வாட்டர் மாலிகூல்ஸோட சுக்ரோஸ் மாலிகூல்ஸோட இன்ட்ராக்ட் ஆகும்போது இட் டிஃப்யூஸ்ட் அண்ட் அப்போது அந்த கெமிக்கல் பாண்ட்ஸோட இன்ட்ராக்ஷனால் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ எப்போ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் சுக்ரோஸ் மாலிகூல்ஸ் நோக்கி போகுதோ அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஏன்னா அங்கே வாட்டர் மாலிகூல்ஸ் கம்மியாக இருக்குது, அப்படி போகும்போது அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆரம்பிக்குது. இந்த நெட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சவ்வூடு பரவல். செறிவு அடிப்படையில் தீர்வுகளின் வகைகளை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஹைப்பர்டானிக், ஹைப்போடோனிக், ஐசோடோனிக். இந்த ஹைப்பர்டானிக்னா என்னென்னா, ஹைப்பர்னால அதிகம், டானிக்னா கரைப்பொருள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹைப்பர்னா அதிகம், டானிக்னா கரைப்பொருள். ஹைப்போனா கம்மி, அதை குறைவாக இருக்குது. டானிக்னா கரைப்பொருள். எப்பவுமே டானிக்னா கரைப்பொருள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஐசோடோனிக்லனா ஒத்து, வெளியும் உள்ளேயும் அதோட செறிவு ஒரே மாதிரி இருக்குது. ஹைப்பர் செறிவு ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக இருக்குது. இன்னொன்று ஹைப்போ செறிவு வந்து ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. கரைப்பொருளோட செறிவு எங்கே கம்மியாக இருக்குது, கரைப்பொருளோட செறிவு எங்கே அதிகமாக இருக்குது. இதன் அடிப்படையில் அதை ஹைப்பர்டானிக்கா, ஹைப்போட்டோனிக்கா இல்லை ஐசோடோனிக் வகைப்படுத்துகிறோம். அப்போது ஒரு வலிமையான கரைசல், அதாவது வலிமையான கரைசல் நம்ம யாரை சொல்கிறோம், கரைசல்னால் நம்ம சொல்யூஷன். குறைந்த ஒரு வலிமையான கரைசல்னால் கரைப்பான் குறைந்து இருக்கணும், அதிக கரைப்பொருள் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹைப்போட்டோனிக் நம்ம சொல்கிறோம். இதனால் மற்ற கரைசல் இருந்து கரைப்பானை ஈர்க்க முடிகிறது. ஹைப்போட்டோனிக் சொல்லும் போது வலிமை குறைந்த கரைசல், அதாவது உயர் கூழ்மமாக இருக்கும், குறைந்த அல்லது பூஜ்ய கரைப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், இல்லை பூஜ்ஜியமாக இருந்தால் ஹைப்போட்டோனிக். ஐசோடோனிக்னா கரைப்பொருள் மற்றும் கரைப்பான் இது ரெண்டுமே வந்து ஒரே நிலையிலே இருக்கணும். இந்த நிலை இருந்ததுனா தான் நம்ம என்ன பண்ணணும், ஐசோடோனிக் சொல்கிறோம். ரெண்டுமே ஒரே
சரிசம நிலையில் இருக்கணும். ஸோ டைப் ஆஃப் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் இட்ஸ் கால்ட் as hypertonic, hypotonic and isotonic. And hypertonic means high concentration of solute, hypotonic low concentration of solute, isotonic is identical solution solute in both the region. ஸோ டுடே இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜியில், அதாவது தாவர செயலியலில் வந்து டிரான்ஸ்போர்ட் கடத்தல் எப்படி நடைபெற்றதை பார்த்துருந்தோம். கடத்துதலுக்கு ஆற்றல் தேவையா தேவையில்லையான்றதை பற்றியும் பார்த்துருந்தோம். ஆற்றல் சார் கடத்தல் மற்றும் ஆற்றல் சாரா கடத்தல், இரண்டு வகையான கடத்தல் முறையை பார்த்துருந்தோம். ஸோ கம்மிங் எபிசோட் டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் ஒன். தேங்க்யூ ஸோ மச்.